அடுத்து மூணாவது ஒரு ரோ. இப்போ உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, அப்புறம் விசாக. அடுத்து 5 தான். எதோட முடிஞ்சிச்சு? போனதோ பூரத்தோட முடிஞ்சிச்சு. பூரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். இந்த 5 நட்சத்திரத்துக்கும் அவங்க வளர்பிறையில பிறந்திருந்தாலும் சரி, தேய்பிறையில பிறந்திருந்தாலும் சரி, ஒரே பறவை தான், ஒரே பட்சி தான், காகம், காக்கா. ஞாபகம் வச்சுக்கோங்க. விசாகத்துக்கு அடுத்து என்ன நட்சத்திரம்? அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். இந்த 5 நட்சத்திரங்களையும் பிறந்தவர்களுக்கு அல்லது ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு வளர்பிறையில கோழி, தேய்பிறையில ஆந்தன். அடுத்தது திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 6 நட்சத்திரங்களிலும் பிறந்த அல்லது இந்த 6 நட்சத்திரத்தையும் ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட நபர்களுக்கு அவர்கள் வளர்பிறையில் பிறந்திருந்தால் மயில், பீகா, அதான் பக்ஷி. தேய்பிறையில பிறந்திருந்தா வல்லூர், அதான் பக்ஷி. நான் சொன்ன இந்த லிஸ்ட் படி இந்த நட்சத்திரங்களுக்கு இந்த பக்ஷிகள் அவங்க வளர்பிறையில பிறந்தா என்ன, தேய்பிறையில பிறந்தா என்னன்னு வச்சுக்கணும், குறிச்சு வச்சுக்கங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் ஒரு டேபிள் மாதிரி குறிச்சு வச்சுக்கங்க. ஒவ்வொரு காரியமும் நடக்கக்கூடிய அந்த கால நேரம், அந்த செயல் நடக்கிற நேரம், இவ்வளவு நேரம் நல்ல நேரம் இருக்குங்க, இவ்வளவு நேரம் அந்த நான் சொன்ன ஊன் அதுக்கு இவ்வளவு நேரம், நடை அதுக்கு இவ்வளவு நேரம், அரசு அதுக்கு இவ்வளவு நேரம், அப்புறம் துயில் அதுக்கு இவ்வளவு நேரம், அது அப்புறம் சாவு அதுக்கும் இவ்வளவு நேரம். இந்த மாதிரி நேரத்தை பிரிச்சிருக்காங்க. அது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, ஒரு செயலுக்கு 2 மணி 24 நிமிஷம் பிரிச்சிருக்காங்க. உதாரணமா விடிகாலையில 6 மணிக்கு இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரப்படி ஒரு நேரம் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஊன் அப்படின்ற செயல் அப்படிதான் வச்சுக்கணும். அது செயலோட கம்பேர் பண்ணும்போது அது என்ன செயல்னு நம்ம பார்த்துக்கிறோம், அது அப்புறம். அப்ப இந்த ஊன் அப்படின்ற நேரம் 6 மணியிலிருந்து 8 மணி 24 நிமிஷம் வரைக்கும் அந்த வேலை நடக்கும்.